வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். மார்ச் 28. ஜீவனை கொடுப்பதா மரணத்தை தருவதா? அவர் 4ஆம் முத்திரையை உடைத்தபோது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்துதல் 6 வசனங்கள் 7, 8. மங்கின நிறம் என்றால் நோய், உணர்வு ரீதியான அதிர்ச்சி, மன அழுத்தம் ஆகியவற்றால் சருமம் அடைகிற வெளிர் நிறம் ஆகும். உதடுகள், நாக்கு, உள்ளங்கைகள், வாய் ஆகியவை வெளிருகிற வரையிலும் அந்த நிலை தெளிவாக வெளியே தெரியாது. இரத்த சோகை, பயம், உறைபனி, புற்றுநோய், மருந்துகள், இதய நோய் போன்ற காரணங்களால் இது ஏற்படலாம். 4வது முத்திரை திறக்கப்பட்ட போது யோவான் ஒரு வெளிரிய நிற குதிரையை பார்க்கிறார். அந்த நிறம் நோயுள்ள நிலையை மட்டும் சுட்டிக்காட்டவில்லை. வெளிறுதல் என்பதற்கான கிரேக்க வார்த்தை குளோரோஸ், மஞ்சள் கலந்த பச்சை நிறத்தை அவ்வாறு சொல்வதுண்டு. அந்த குதிரை மேல் ஏறி இருந்தவருக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது என்பதால் அது அச்சுறுத்தலான ஒரு காட்சியையும் பிரேதத்தின் நிறத்தை ஞாபகப்படுத்துகிறது. நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வேதாகமம் குளோரோஸை சாம்பல் நிறம் என்று மொழிபெயர்க்கிறது. இந்த விளக்கம் கிபி 538 முதல் 1517 சீர்திருத்தம் துவங்கினது வரையிலான மத்திய கால ஐரோப்பாவின் இருண்ட காலகட்டத்திற்கு பொருத்தமானது. இந்த காலகட்டத்தில் நெறிக்கட்டு, கொள்ளை நோய் போன்ற பெரிய தொற்று நோய்களால் 2.5 கோடிக்கும் அதிகமானோர் பலியானார்கள். சாதாரண மக்களிடமிருந்து தேவ வார்த்தையை மறைத்து அதை புரிகிற அறிவு மக்களிடம் இல்லை என்று போப் மார்க்கம் சொன்ன காலகட்டமாகவும் இது இருந்தது. அந்த சமயத்தில் கத்தோலிக்க சபையின் செல்வாக்கு பூமியில் 1/4 பகுதியில் தாக்கத்தை ஏற்படுத்தியதை வேதாகம மாணவர்கள் நம்புகிறார்கள். பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் கொன்றார்கள் என்பது அந்த வரிசைப்படியே சிலுவை போர், கத்தோலிக்க விசாரணை மன்றம் மற்றும் மத போர்களின் சமயத்தில் உண்மையில் நடந்தது. இது நிச்சயமாக பூமியின் ஆன்மீக நிலையையும் விவரிக்கிறது. ஏனென்றால் வேதாகமத்தை மறைத்தது பலரை சத்தியத்திற்காக பட்டினி கிடக்க வைத்தது. திருச்சபைக்குள் தேவ துரோக கோட்பாடுகள் புகுவதற்கு வழி செய்தது. ஒரு வெள்ளை குதிரை முதல் 1ஆம் முத்திரை, கொடிய மங்கலான குதிரை வரைக்கும் 4வது முத்திரை ஜீவனை கொடுப்பதற்கு பதிலாக வியாதியையும் மரணத்தையும் திருச்சபை பரப்ப ஆரம்பித்தது. ஆனாலும் தேவன் தம் மக்களை கைவிடவில்லை. தொடுவானத்தில் நம்பிக்கை தெரிந்தது. ஆண்டவரே, ஆவிக்குரிய ரீதியாக உலகம் கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது ஜீவனை கொடுக்கிற உமது வார்த்தையால் நான் வலுவாகவும் பரிசுத்தமாகவும் வளர உதவும். நீர் என்னில் வாழும்படி சுயத்திற்கு நான் மறிக்கட்டும். அதிக ஆராய்ச்சிக்கு தானியேல் 7:25, தானியேல் 8:9, தானியேல் 11:32, 2 தெசலோனிக்கேயர் 2:3, வெளிப்படுத்துதல் 13:3 வசனம். ஆமேன்.